இந்த சகிப்புத்தன்மைன்றது சுத்தமா கிடையாது. உண்மைய சொன்னா அது ஏத்துக்கிற பக்குவம் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி அவங்க வேறு ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. விஜய பாத்தீங்கன்னா முதல்வராக, பிரதமராக, அதிபராக அவங்க கற்பனையில ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கடைசி பரப்புரை நேரத்துல பேசுறாரு, குழந்தைகள்லாம் சாக்லேட்டுக்கு எப்படி அடம் பிடிப்பீங்க, ஐஸ்கிரீமுக்கு எப்படி அடம் பிடிப்பீங்க, அந்த மாதிரி விஜய் அங்கிளுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுங்க, வற்புறுத்துங்க சொல்லிட்டு இதுவே பாத்தீங்கன்னா ஒரு மனித உரிமை மீறல். இதுக்குள்ளே இவ்வளவு அட்ராசிட்டினா ஒருவேளை நீங்க வர்றீங்கன்னே வச்சுங்களேன், தமிழ்நாட்டோட நிலைமை உள்ளபடியே சொல்றேன் ரொம்ப ரொம்ப ஆபத்தின் விளிம்புல இருக்கிறதா பாக்குறேன். இது ஆபத்தான அரசியல். குழந்தைகளை தவறாக இந்த மாதிரி சொல்றது வழி நடத்துறதே பாத்தீங்கன்னா இது தேர்தல் நடைமுறை விதிகளுக்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இதுக்கே விஜய் மேல பல்வேறு வழக்குகள் போடலாம், ஆனா போட மாட்டாங்க. ஏன்னா விஜய் நிறைய இடங்கள்ல 2ஆம் இடத்துக்கு வர்றாரு, அதுல மாற்று கருத்தே இல்லை. எனக்கு தெரிஞ்சு 234 தொகுதியில் விஜய் தோற்பது உறுதி. ஏன்னா ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்கன்னா, பெரம்பூர்ல அவருக்கு ஒரு சிறிய வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறோம். அதை தாண்டி களத்துல எதுவுமே விஜய் சட்டமன்றத்துக்குள்ளே போக மாட்டார், அவர் ஜெயிக்கவே மாட்டார். அது வேறு விஷயம். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே விஜய்க்கே ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திமுகவும் விஜய்க்கு ஓட்டு போட்டு, அதிமுக ஓட்டு போட்டு, பப்ளிக்கும் ஓட்டு போட்டு, எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டு ஒருவேளை விஜய் ஜெயிச்சிடறாருன்னு வச்சுங்கன்னா, சட்டமன்றத்துக்குள்ள அவரால் எதுவுமே பண்ணவே முடியாது. அப்பதான் இந்த விஜய் ஆதரித்த மக்களுக்கு இந்த விஜய் பைத்தியம் தெரியும். எவனுக்காவது ஒரு பூத் கமிட்டி ஆட்களை போட்டீங்களா, பிஎல்ஏ பிஎல்ஓனா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணீங்களா? களத்துல ஏதாவது சப்போர்ட் பண்ணீங்களா? நிராயுத பாணியா அவனை களத்துல இறக்கி விட்டீங்க. அரசியல் களம் அவருக்கு தெரியாது. அவர் வந்தாரு, ஒரு சீனை போட்டாரு, ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணாரு, கலைஞ்சு போயிட்டாரு, அவ்வளவுதான். இதோட இது கலெக்ட், இதோட இந்த ஆட்டம் க்ளோஸ். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநேரி உலகன். நமது சிறப்பு விருந்தினர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள், முன்னாள் தவக செய்தி தொடர்பாளர் மற்றும் அரசியல் விமர்சகர். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தேர்தலுக்கு பின்னாடி அந்த விவாதங்களே மாறி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. டிவிக்கே பாருங்க, அப்படியே ஒரு பெரிய அளவில் பூஸ்ட் ஆகி வந்துருச்சு. ரிசல்ட்டு வந்த பிறகு எல்லாம் யார் யார் என்னென்ன ஆக போறீங்கன்னு தெரியலன்னா மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு டிவிகே டீம்ஸ் அவங்க சோசியல் மீடியாவில் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. அதில் யார் யாரெல்லாம் அடிக்கணும் அவங்க ஆசையை சொல்லுங்கன்றாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, ரிசல்ட் வந்த உடனே அவங்க இறங்கி அடிக்க போகிறாங்களாம். யார் யாரும் அடிக்கணும் அப்படிலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பாரு, தளபதி வந்த உடனே எல்லாரையும் உள்ளதுக்கு போட போறாரு, திமுக அமைச்சர்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண போறாரு, அப்படி இப்படின்னு அது அவங்க ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நம்பிக்கை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இப்போ எதுக்கு நான் கேட்குறேன்னா, இது டிவிகேக்காரங்களோட நம்பிக்கை மட்டும் இல்லை, பல அறிவுஜீவிகள், அவர் எழுத்தாளர்கள்னு சொல்றவங்க கூட இதெல்லாம் பேசுறாங்க. விஜய் அவர்கள் நடிகரா இருந்தாரு, அதுக்கப்புறம் அரசியல் கட்சியா மாத்தினாரு. ஆனா நடிகரா தான் இன்னமும் இருந்துட்டு இருக்காருன்றது இது முக்கியமான சாட்சி. நீங்க சொல்ற இந்த தரவுகள்லாம் நம்ம தொடர்ச்சியா, நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவர், தொடர்ச்சியா நம்ம அரசியல் களமாடிட்டு இருக்கோம். வெற்றியோ தோல்வியோ களத்தை நேர்மையான முறையில சந்திக்கணும். திரு விஜய் அவர்கள் அந்த மாதிரி சந்திச்சிருந்தாருன்னா, நேர்மையாக சந்தித்து 234 தொகுதி அவர் போய் பிரச்சாரம் பண்ணி வேட்பாளர்கள் பேரை சொல்லி வேட்பாளர்கள் மேடை ஏற்றி அந்த மாதிரி ஒரு களப்பணி செய்திருந்தாருன்னா, நான் சொல்லுவேன் விஜய் முதலமைச்சர் ஆக மாட்டார்னு நான் சொல்லுவேன். களத்துல நாங்க பார்த்துருக்கோம், 10 நாள் கூட முழுசா பிரச்சாரம் பண்ணல, வெறும் மெயின் ரோட்ல மட்டும் பிரச்சாரம் பண்ணீங்க. 18 தொகுதி கூட நீங்க முழுசா கம்ப்ளீட் பண்ணல. போன இடத்துல எங்கேயுமே வேட்பாளர் பேரே சொல்ல. அதாவது உலகத்திலே ஒரு கட்சி 5 ஸ்டார் ஹோட்டல்ல என்ன சொல்றதுன்னா, வேட்பாளர் அறிமுகமே 5 ஸ்டார் ஹோட்டல் தான். வெகுஜன மக்கள் கிட்ட நீங்க போகவே மாட்டீங்க. சீமான் அவர்கள் மேடையில் வச்சு வேட்பாளர் அறிமுகம் பண்றாரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளர்கள் பொதுவெளியில் அறிமுகம் பண்றாரு. வேட்பாளர்களை வச்சு மொத்தமா பிரச்சாரம் பண்றாங்க, பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ணாத விஜய் தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊடகங்கள்ல பேசுறதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ உள்ளபடியே சொல்றேன். நமக்கு நீங்க பேசுங்க, நம்ம விஜய் நீங்க தூக்கு பிடிச்சு பேசுங்க. விஜய் முதலமைச்சர் இல்ல, பிரதமர்னு கூட சொல்லிங்க, அமெரிக்க ஜனாதிபதிக்கு சொல்லிங்க, நம்மளுக்கு ஒன்றும் சிக்கலே கிடையாது. ஆனா எதன் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? எந்த தரவு, என்ன தரவு, எப்படி ப்ரூவ் பண்ணாரு அவர்? எதை வச்சு ப்ரூவ் பண்ணாரு? எத்தனை கூடி இருக்குது, நிறைய பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் கூட்டமா இருந்தது. சரிங்க, இளைஞர்கள் கும்பலா பஸ்ல தொங்கிட்டு எல்லாம் போனாங்க. சரி, ரைட்டு. நிறைய பேர் ஓட்டு போட போய் ஓட்டு போட முடியாம போயிருச்சு. சரி, ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி யாரு உங்களுக்கு சொன்னாங்க விஜய் தான் முதலமைச்சர் ஆவாரு, விஜய் இத்தனை % வாங்குற, அத்தனை? ஏங்க
எலெக்ஷன் ரிசல்ட் வரணுங்க. பதவி செங்கோட்டையன் சொல்றதுக்கும் பதவி சொல்றதுக்கும் அறிவிச்சுகள் சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? பதவி ஏற்பதற்கு டேட் குறிச்சிட்டாரு. அமைச்சர்களுடைய லிஸ்ட் அமைச்சர்கள் பட்டியல் வந்துருச்சு. உள்துறை அமைச்சர் யாரு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்களே. இப்போ செங்கோட்டையன் சொல்றாரு இல்லைங்களா, செங்கோட்டையன் சொல்றாரு பெட்டி ஓபன் பண்ண உடனே பொட்டியே எங்களுதுதான் அப்படின்ற மாதிரி 10 மணிக்கே ஓபன் பண்ணி சொல்லிடுவாங்க. பெட்டி உடைக்கட்டும். ஆமா, அங்கதாண்டா நாங்க அதிகமா திமுகவுக்கு ஓட்டு விழுந்திருக்குன்னு நாங்க சொல்லுவோம்ல. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க பேசுறாங்க விஜய் தான் முதலமைச்சர், விஜய் தான் முதலமைச்சர். நான் என்ன கேட்கறேன்னா, சரி விஜய் முதலமைச்சரை கூட ஆகட்டுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. விஜய் ஏன் பேசவே மாட்டேன்றாரு அது குறித்து? அன்னைக்கு பேசுறதோட சரிங்க, வழக்குகள் இன்னைக்கு பாஞ்சிட்டே இருக்கு விஜய் மேல. கொஞ்சம் கூட அறிவு கட்டத்தனமா ஒரு அரசியல்வாதிக்கான எந்த விதமான முதிர்ச்சியுமே இல்லாம கடைசி பரப்புரை நேரத்துல பேசுறாரு. குழந்தைகள்லாம் சாக்லேட்டுக்கு எப்படி அடம் பிடிப்பீங்க, ஐஸ்கிரீமுக்கு எப்படி அடம் பிடிப்பீங்க, அந்த மாதிரி விஜய் அங்கிளுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுங்க, வற்புறுத்துங்க சொல்லிட்டு இதுவே பாத்தீங்கன்னா ஒரு மனித உரிமை மீறல். ஆனா சக்சஸ் பண்ணிட்டாருல நிறைய பேர், இதனால டிவிக்கே ஓட்டு போட்டுக்கிறாங்க. வாய்ப்பே இல்லைங்க. இதுதாங்க நான் சொல்றேன், இது போலியாக கட்டமைக்கிறாங்க. அப்படிலாம் களத்துல ஒண்ணுமே கிடையாது. விஜய் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காரு, அதுல எனக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனா முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்னு சொல்றதும் எங்களுக்கு எல்லாம் மிரட்டல் விடுறாங்க. தொடர்ச்சியாக விஜய்க்கு எதிராக நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நீங்க ஏதாவது வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடுங்க. ஏன்னா அவங்க அடிக்கிறதுக்கு ஒரு சில லிஸ்ட் வச்சிருக்காங்க, அந்த லிஸ்ட்ல என் பேரையும் வச்சிருக்காங்களா. டேய், நாங்கெல்லாம் சொல்றேன், களத்துல எவ்வளவு மக்களுக்காக போராட்டம் பண்ணிருக்கோம். ஜல்லிக்கட்டுல உசுரே போய் நாங்க திருப்பி களத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்படியே அழுங்காம குலுங்காம விஜய் நான் தான் கூட்டு போனேன் ஜல்லிக்கட்டுக்கு. ஜல்லிக்கட்டுல எனக்கு 22 வழக்காச்சு, கை கால் உடைஞ்சது, முதுகு உடைஞ்சது, எவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு நடந்தது. போராட்டங்களை நாங்க களத்துல சந்திச்சோம். எதுவுமே தெரியாதுங்க விஜய்க்கு. நான் பூ போல கூட்டு போனாலே நம்மளே போட்டு தள்ளுறோம்னு சொல்லும் போது நமக்கு உள்ளபடியே சொல்றேன், இது நமக்கு நகைச்சுவையா தான் இருக்கு கண்டி. அதை தாண்டி இதுல எந்த விதமான அரசியல் புரிதலோ கொஞ்சமாவது ஒரு அறமோ இருக்கிறதா நமக்கு தெரியல. இது ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னா இது ஒரு ஆபத்து தானே? இது இல்ல, இது ஜனநாயகத்துக்கு ஆபத்து. தனிப்பட்ட ஒரு மணிகண்டன் வீராசாமிக்கோ இல்ல வேற யாரோ விஜய்க்கு எதிராக பேசுறவங்களோ இல்ல ஜனநாயகத்தை பேசுறவங்களோ அரசியல் பேசுறவங்களோ மீது நீங்க மிரட்டல. திமுக அமைச்சர்களை நீங்க மிரட்டல, எங்களை மிரட்டல. யாரை மிரட்டுறீங்கன்னா ஜனநாயகத்தை மிரட்டுறீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட வெகுஜன மக்களை நீங்க மிரட்டுறீங்க. ஏங்க நீங்க ஆட்சிக்கே வரலங்க, இதுக்குள்ளே இவ்வளவு அட்ராசிட்டினா ஒருவேளை நீங்க வர்றீங்கன்னே வச்சுங்களேன், தமிழ்நாட்டோட நிலைமை உள்ளபடியே சொல்றேன் ரொம்ப ரொம்ப ஆபத்தின் விளிம்புல இருக்கிறதா பாக்குறேன். இது ஆபத்தான அரசியல். இது RSS வலதுசாரி அரசியலை விட இது மோசமான அரசியலா பாக்குறேன். 12 ஆண்டுகள் ஆச்சுங்க. இப்போ மோடி அவர்கள் இதே தாங்க வடநாட்டில் நடக்குது. தொடர்ச்சியாக பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்லாம் இதே தான் பண்றாங்க. எதிர்கட்சிகளை சூறையாடுறதும், எதிர்கட்சிகளை மிரட்டுறதும், பத்திரிகையாளர்கள் கொலை பண்றதும், பத்திரிகையாளர்கள் வீடுகளை சூறையாடுறதும், இப்படிதான் வடநாட்டில் நடக்குது. அப்போ அந்த கலாச்சாரத்தை தான் தாவேக்கா இங்க கட்டமைக்குதான்றது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஐயத்தை ஏற்படுது. இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. அப்படி சொல்றீங்க, கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்றீங்க. இப்ப சமீபமா ஜேம்ஸ் வசந்தன் வீட்டுல அவருடைய காரை தாக்கி இருக்கிறாங்க. அவர் நடத்துற டிஸ்கஷன் ஒண்ணு ரொம்ப அக்ரெசிவான டிஸ்கஷன்லாம் இல்ல. விஜய் ரசிகர்களை சொல்றாரு, அறிவுரை சொல்றாரு. ரொம்ப ரொம்ப நல்லா, ரொம்ப பக்குவமா அந்த விவாதத்தை கையாண்டாரு. அதுக்கு கூட ஆவேசப்பட்டு காரை தாக்கி இருக்கிறாங்களே. அதாவது என்னன்னா, உங்களுக்கு இந்த சகிப்புத்தன்மைன்றது சுத்தமா கிடையாது. உண்மையை சொன்னா அது ஏத்துக்கிற பக்குவம் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி அவங்க வேறு ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. விஜய பாத்தீங்கன்னா முதல்வராக, பிரதமராக, அதிபராக அவங்க கற்பனையில ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆமா, ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்கவங்க கிட்ட. அதனால சொல்றேன், இதுக்கே கடுமையான சட்டங்கள் விஜய் மேல பாயணும். குழந்தைகளை தவறாக இந்த மாதிரி சொல்றது வழி நடத்துறதே பாத்தீங்கன்னா இது தேர்தல் நடைமுறை விதிகளுக்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இதுக்கே விஜய் மேல பல்வேறு வழக்குகள் போடலாம். ஆனா போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பாஸ், ஒரிஜினல் பாஸ் தான் இந்தியா ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தான் விஜயே கட்சி ஆரம்பிச்சாரு. அவங்களுக்கு பீட்டிங் தான் விஜய் செயல்பட்டாருன்னும் போது அப்போ அவர் மேல நடவடிக்கை எடுக்க எந்த வாய்ப்பும் கிடையாது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா தேர்தல் வழக்கு விஜய் மேல ஒரு வழக்கு வருது. அந்த சொத்துக்கள் தாக்கல் பண்ணதுல எங்களுக்கு முரண் இருக்கு, இதுல எங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெரம்பூரை சார்ந்த வாக்காளர் ஒருத்தர் இதுல வழக்கு போடுறாரு. பெரம்பூரை சார்ந்த வாக்காளர் என் தொகுதியில் நிக்கிற இந்த எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்க ஜோசப் விஜயோட சொத்து மதிப்புல எனக்கு ஒரு ஐயம் இருக்கு. அவர் கடன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள்லாம் சொல்றாரு. இதுக்கு எனக்கு கிளாரிபிகேஷன் வேணும்னு சொல்லிட்டு யார் வேணாலும் இதை கேட்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுக்கான இடம் கொடுத்துருக்கு. நீங்க RTIல கூட இது கேட்கலாம். தகவல் உரிமை சட்டத்திலே நீங்க கேட்கலாம். இதுக்கு உரிமை இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க கோர்ட்ல, அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்றாங்க. இது அதை நாங்க டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லணும். அப்போ
உங்களுக்கு வந்து கரூர் வழக்குலயும் உங்களுக்கு வந்து கரிசனம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து நீங்க மேல்முறையீடு போனாலும் உங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் கொடுக்குறாங்க, சிபிஐ ஆபீஸ் போனாலும் உங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் கொடுக்குறாங்க. எல்லா கூட்டங்களிலும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதுவுமே வந்து புரோட்டோகாலை நீங்க வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை, அதுக்கும் உங்களுக்கு சலுகைகள் கொடுக்குறாங்க. எதுக்கு எடுத்தாலும் விஜய்க்கு வந்து சலுகைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நேரடியாக பிஜேபியின் கட்டுப்பாட்டுல பிஜேபியோட செல்ல குழந்தையாக விஜய் வந்திருக்காரு. எப்படியாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எப்படியாவது ஒரு 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 அரசியல்வாதியாக, ஒரு அரசியல் கட்சியாக, ஒரு சக்தியாக விஜய் வந்து நிலைநிறுத்தணும். பிஜேபி வந்து நிச்சயமாக வேலை செய்யுது, இதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்க ஒரு கட்சி வளரணும்னு முயற்சி பண்ணுவாங்க, அது நியாயம் இருக்குது. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக அதிகாரத்துக்கு வரணும், நம்ம அதை பயன்படுத்திக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது. டிவிக்கு ஒரு புது கட்சி, அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னு அவங்கள வந்து நம்புறாங்க, அவங்க அப்படி பண்ணிடுவாங்களா? அது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ராம்தாஸ் அத்வாலேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சரா இருக்காரு. அவர் யாரு, எந்த அரசாங்கத்துல இருக்காரு? பிஜேபி அரசாங்கத்துல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட், அதெல்லாம் வந்து கடந்து போறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க விஜய வச்சு ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு. அதிமுகவுக்கும் வந்து உங்களுக்கு வந்து பிஜேபிக்கும் ஏதாவது உங்களுக்கு வந்து சீட் ஷேரிங்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததா, விஜய் எங்கால் தாங்க, வேற யாரும் கிடையாது. நீங்க வேற யாரும் நினைச்சிடாங்க விஜய. நாங்க வந்து விஜய் வச்சு நாங்க ஆட்சி அமைப்போம்னு சொல்றது, ஆட்சி அதிகாரத்துல வந்து அவர் விஜயை நாங்க வந்து இணைச்சிப்போம்னு சொல்றது, இதுக்கு எதிராக விஜய் ஏதாவது ஒரே ஒரு அறிக்கையை எதாவது கொடுத்தாருன்னு நீங்க காட்ட சொல்லுங்க பார்ப்போம். தொடர்ச்சியாக அண்ணாமலையில ஆரம்பிச்சு, நயனார் நாகேந்திர ஆரம்பிச்சு, அமித்ஷால ஆரம்பிச்சு எல்லாருமே பாத்தீங்கன்னா வெஞ்சாமரம் வீசுறாங்க விஜய்க்கு. விஜய் வந்து தங்கள் வீட்டு பிள்ளைன்னு தான் எல்லாரும் பேசுறாங்க. ஜோசப் விஜய்னு சொன்னவங்க, அவங்க ஜோசப் விஜய்னு சொல்றாங்க. ஆனா களத்துல யாரும் அவருக்கு உதவி பண்றாங்க? எல்லாமே உங்களுக்கு பிஜேபி தான் உங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக அழிக்கிறதுக்காக இறக்கப்பட்ட ஆள் தான் வந்து விஜய். நீங்க சொல்றீங்க பாஜக வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து கொள்கை எதிரியாச்சே, எப்படி அவங்க வந்து உடன்படுவான்னு கேக்குறீங்க. ஆனா விஜய் களத்துல எப்படி செயல்பட்டார் பாத்தீங்கன்னா, அதிமுக ஒரு கட்சியே இங்க இல்லைங்க, மற்றும் பலர் தான் சொன்னார். பிஜேபியும் மற்றும் பலரும் தான் சொன்னார். அதிமுக அந்த வார்த்தையை வந்து சொல்லவே இல்லை. அவரோட பிரதான இலக்கு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு போகின்ற அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள், இளைஞர்கள் வாக்கை வந்து பிரிக்கணும்னு நினைச்சாரு. அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்குன்னு நீங்க எப்போ சொல்ல முடியும்னா 4ஆம் தேதிக்கு மேலதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா இமிடியேட்டா களத்துல நம்ம பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக இவர் வந்து அதிமுக ஓட்டுகளை வந்து 100% வந்து இவர் பிரிச்சிருக்காரு. அதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்து அப்படின்னா, பிஜேபி திமுக காலி பண்றதுக்காக விஜய் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதிமுக வாக்குகள் காலியாவது எப்படி? அதுவும் ஒரு இடன் அஜெண்டா தான். அதுவும் வந்து ஒரு இடன் அஜெண்டா தான். அவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக அதிமுக 2 பேரையும் காலி பண்ணும். ஆனா முதல் இலக்கு என்னன்னா, திமுக அடிக்கிற மாதிரி நீ அடி, ஆனா நீ அடிக்க வேண்டியது களத்துல பாத்தீங்கன்னா அதிமுக. அதனாலதான் சொன்னாரு, அதிமுக ஒரு கட்சியே களத்துல இல்லன்னு அவர் சொன்னார்ல. அது தேர்தலையும் எதிரொலித்து இருக்கிறது. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி 2ஆம் இடத்துக்கு வந்து விஜய் வந்து புஷ் பண்ணி பிஜேபி வந்து விஜய் வந்து 2ஆம் இடத்துக்கு தள்ளி இருக்கு, அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளி இருக்கு. இது வந்து கூட்டணி தர்மத்துக்கு எதிராக பிஜேபி செய்த மிகப்பெரிய ஒரு துரோகமா இதை பார்க்கிறோம். இந்த தேர்தல் முடிவு 4ஆம் தேதி வந்துட போகுது. ஆனா இந்த பர்சன்டேஜ் அப்படின்னு ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல 4% வருவாரு, 8% வருவாரு, 12 வந்து இப்ப 20 வந்துருவாரு, 25 வந்துருவாருன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த நம்பர் கூடிக்கிட்டே போறதுக்கு என்ன காரணம்? அதாவது நீங்க என்ன வேணாலும் ஒப்பீனியன் வந்து சொல்லலாம். 9 சீட் விட்டு 10 சீட் வர வரைக்கும் அதுல குறைஞ்சபட்சம் நானும் வந்து விவாதங்கள்லாம் தொடர்ச்சியா வந்து பாக்குறேன். மூத்த அரசியல் ஆய்வாளர்கள்னு சொல்லிட்டு பேசுறவங்களே என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து இங்க வந்து பெரிய ஸ்பாய்லர் தாங்க, அது வந்து கணிக்கவே முடியாது. அவங்க வந்து 100%, 1000% தான் அவங்க வந்து சொல்லல, எல்லாமே விஜய் தான், எல்லாமே விஜய்ன்னு சொல்றோம். அப்படிலாம் களத்துல இல்லைங்க. இங்க திமுகன்னு ஒரு கட்சி இருக்குங்க, அவங்க வந்து இன்டாக்ட் கூட்டணி வச்சிருந்திருக்காங்க, தொடர்ச்சியாக வந்து வேலை செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இங்க பிஜேபி செய்த அனைத்து நெருக்கடிகளும் வந்து முறியடிச்சிருக்காங்க. பர்டிகுலராக பாத்தீங்கன்னா எலெக்ஷனோட கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷனை வந்து அவங்க வந்து தவிடுபொடி ஆக்கியிருக்காங்க. தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு தலைகுனியாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளவு தூரம் போராடுறதுனால திமுகவோட வாக்கு வங்கி குறையவே இல்லை. வேணா உங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலா ஒரு சில சதவீதங்கள் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு வந்து கூட்டணிக்கு வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி முழு வேகத்தில் வந்து இங்க திமுக வந்து வேலை செஞ்சிருக்கு. திமுக தான் திருப்பி வந்து ஆட்சி அமைக்குது. நீங்க சொல்ற மாதிரி விஜய் நிறைய இடங்கள்ல வந்து 2ஆம் இடத்துக்கு வர்றாரு, அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. எனக்கு தெரிஞ்சு 234 தொகுதியிலும் விஜய் தோற்பது உறுதி. ஏன்னா ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்கன்னா, பெரம்பூர்ல அவருக்கு ஒரு சிறிய வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறோம். அதை தாண்டி களத்துல வந்து எதுவுமே கிடையாது. சரி, ஒருவேளை அவர் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு வந்தா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க, கேள்வி கேட்பாரு, விவாதத்துல பங்கெடுப்பாரு. இப்ப அது வந்து ஒரு பெரிய செய்தி ஆகிட்டே தானே இருக்கும். அப்படியே அறுத்து தள்ளிடுவா இருப்பாங்க. ஒரு சீட்டு வேஸ்ட் தான் நம்ம வந்து நினைக்க தோணும். ஒரு எம்எல்ஏ வேஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா அங்க பார்லிமெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஐயா அன்புமணி ராமதாஸ் வந்து எப்பவுமே ஆப்சண்டாவே இருப்பார், போகவே மாட்டாரு.
அங்க என்னெல்லாம் கலவரம் நடக்கும், எதுக்குமே வந்து போக மாட்டார். அதே மாதிரி இங்க ஒரு எம்எல்ஏ வந்து உருவாகுவார். திரு ஜோசப் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ள வர மாட்டார். ஏன் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நீங்க வரும்போதெல்லாம் கூட்டத்தை கூட்டுவீங்க. விஜய் வரார், விஜய் வரார், விஜய் வரார், பராக் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லா மாவட்டத்திலும் காசை கொடுத்து 300 ரூபாய் கொடுத்து ஆளை வந்து திரட்டுவீங்க. பஸ்ஸுக்கு வந்து காசை கொடுத்து அங்க இருந்து திரட்டுவீங்க. சட்டமன்றத்துக்கு போறதுக்கு எங்க இருந்து நீங்க திரட்டுவீங்க? எத்தனை மாவட்டத்துல இருந்து உங்களால வர வைக்க முடியும்? பவுன்சர் வந்து சட்டமன்ற வளாகத்துக்குள்ள அல்லவுடு கிடையாது. வேற என்ன பண்ணுவீங்க? தனியா தான் போனோம். வருவியா? மைக் எடுத்து வந்து நீட்டுவாங்களா நீட்ட மாட்டாங்களா உங்களுக்கு? அப்ப நீங்க பதில் பேசணுமா பேசக்கூடாதா? ஒரு பிரச்சனையும் உங்க தொகுதி பிரச்சனைக்கு வந்து பேசுவாங்க. நீங்க தான் சொல்றீங்க பெரம்பூர் வளர்ச்சி அடையவே இல்லை, வட சென்னை வளர்ச்சி அடையவே இல்லைன்னா அப்ப கேள்வி கேட்பாங்கல்ல, உங்களுக்கு வந்து கேள்வி நேரம் வரும்ல, அப்ப நீங்க பதில் பேசணும்ல. சட்டமன்றத்துல வச்சு உங்களை சகட்டு மேனி கேள்வி கேட்பாங்களா, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? விஜய் சட்டமன்றத்துக்குள்ளேயே போக மாட்டார். அவர் ஜெயிக்கவே மாட்டார், அது வேறு விஷயம். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே விஜய்க்கே ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திமுகவும் விஜய்க்கு ஓட்டு போட்டு, அண்ணா திமுகவும் ஓட்டு போட்டு, பப்ளிக்கும் ஓட்டு போட்டு, எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டு ஒருவேளை விஜய் ஜெயிச்சிடறாருன்னு வச்சுங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ள அவரால் வந்து எதுவுமே பண்ணவே முடியாது. அப்பதான் இந்த விஜய் ஆதரித்த மக்களுக்கு இந்த விஜய் பைத்தியம் வந்து தெரியும். என்னடா இது இப்படி ஒரு நம்ம வந்து இப்படி ஓட்டை போட்டு நம்ம ஓட்டெல்லாம் வீணாக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் உள்ளபடியே அவங்களுக்கு வந்து தெரியும் அரசியல் வேறு, சினிமா வேறு. சினிமாவில் நல்ல நடிகர் அதை நடிக்க போறார். அதை வந்து என்னன்னா அரசியல்ல செய்ய முடியாது, சினிமாவில சாதிப்பார். இப்ப உங்களுக்கு தெரியும் கேவிஎன் நிறுவனத்தோட இன்னொரு படம் பண்றாரு, அட்லி தான் டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ இப்போ வந்து ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தோன்னு பட ஷூட் வந்து நடக்க போகுது. சினிமாவில் விஜய் ஜெயிப்பார், திரும்பியும் வந்து ஒரு ரீஎன்ட்ரி இருக்கு. அரசியல்ல முடிஞ்சது ஒரு கதை இல்ல. அது அப்படி சொல்லிட முடியுமாங்க? நீங்க பர்சன்டேஜ் வைஸா செகண்ட் பிளேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுனாலே ஒரு பார்ட்டி நின்றோம். சரி, 4%, 5% வாங்கினாலே ஒரு பார்ட்டி நின்றுது. சீமான்லாம் பார்த்தா 1ல இருந்து அது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. அப்ப விஜய்க்கு வந்து ஒரு 20%, 25% வந்துருச்சு அப்படின்னாலே அடுத்தது அவர் ஆட்சி வருவதற்கே நெருக்கமான வாய்ப்பு இருக்குது. கூட்டணி கட்சிகள் வந்துட போறாங்க. பல்வேறு கட்சிகள் யாரெல்லாம் இவங்க கூப்பிட்டாங்களோ நீங்க வர முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்களாம் நாளைக்கு வந்து 25% உங்களை நம்பியே ஓட்டு போறாங்கல்ல, 50% கூட நீங்க வச்சுங்களேன். ஏதோ ஒரு வாக்கு சதவீதம் உங்களை நம்பி யாரோ போட்டிருக்காங்க, வாக்காளன் உங்களை நம்பி வாக்கு. அவங்களுக்கு நீங்க என்ன வேலை செய்வீங்க? நீங்க வேலை என்ன செஞ்சீங்க? அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. எந்த வேலை திட்டமே இல்லையே உங்ககிட்ட. என்ன வேலை திட்டம் இருக்கு? ஏங்க உங்களை நம்பி வேட்பாளரா வந்து நின்னா எவனையாவது நீங்க போய் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணீங்களா? எவனுக்காவது ஒரு பூத் கமிட்டி ஆட்களை வந்து போட்டீங்களா? பிஎல்ஏ பிஎல்ஓனா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏதாவது வந்து அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணீங்களா? களத்துல ஏதாவது சப்போர்ட் பண்ணீங்களா? நிராயுத பாணியா அவனை வந்து களத்துல இறக்கி விட்டீங்க. அது எவ்வளவு பெரிய கொடுமை இது. விஜய வந்து ஆதரிச்சு, விஜய் வந்து தலைவனாக நேசிச்சு, விஜய் கிட்ட வந்து கோடிக்கான ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு உங்ககிட்ட சீட்டை வாங்கிட்டு போய் அவன் தொகுதியில போய் நின்னதோட சரிங்க. தலைமையில இருந்து யாரும் போய் அவனை பார்க்கல, ஒரு வேட்பாளர் போய் நீங்க சந்திக்கவே இல்லை. எல்லாமே விஜய்க்காக விழுந்த வாக்கு தாங்க, நான் ஒத்துக்கிறேங்க. அப்ப அந்த வேட்பாளர் எதுக்கு அங்கன்ற 214 தொகுதி எதுக்கு உங்களுக்கு தேவையில்லைங்க. விஜய் ஒருத்தர் போதும் இல்ல, நீ நியாயமா வந்து பேசணும். அந்த வேட்பாளரை நீங்க போய் கடைசி வரைக்கும் அவனுக்கு வந்து எந்த சப்போர்ட்டுமே பண்ணல. நீங்க அவங்க செய்தி தொடர்பாளர்களே பேசுறாங்க, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா வேட்பாளர் முகமே தெரியாது, வேட்பாளர் பேரே தெரியாது, விசில் சின்னம் தான் தெரியும், விஜய் தான் தெரியும்னா அப்போ அந்த தொகுதி இப்போ வந்து விஜய் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கையோ பெரம்பூர்லயோ தான் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஒரு தொகுதி அவர் நிச்சயமாக வந்து ரிசைன் பண்ணணும். அப்போ ஏதாவது ஒரு தொகுதிக்கு மட்டும்தான் அவர் எம்எல்ஏ இருக்க முடியும். மீதி 233 தொகுதி, ஒரு தொகுதி நீங்க எடப்பாடிக்கு லீஸு கொடுத்துட்டீங்க. மீதி 232 தொகுதி யாரு வேலை செய்வாங்க சொல்லுங்களேன்? அவங்களும் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஜெயிச்சாலும் அவங்க வந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு அரசியலை வந்து எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்களா? இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி தோத்துட்டு சரி அடுத்த எலெக்ஷன்ல வாய்ப்பு கிடைக்கும்னு வேலை செய்ய யாரு உங்களை நம்பி வருவாங்கன்னு கேக்குறேன். யாரு வருவாங்க உங்களை நம்பி? யாராவது ஒருத்தன் வருவானா சொல்லுங்க உங்களை நம்பி? நீங்க என்ன வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்துனீங்க? புசியானந்த ஃபர்ஸ்ட் உங்களை நம்பி நிப்பாரா? அடுத்த எலெக்ஷன் நிப்பாரா? நட்டாத்துல இல்ல விட்டு போனீங்க எல்லாரையும். ஒரு வேட்பாளர் அழுகுறாங்க உங்களை பார்த்து, நடு ரோட்ல நின்று அழுவிட்டான். ஒரு பாவம் வந்து ஒரு இளைஞர் அவன் அழுகுறான். எத்தனை இடத்துல வந்து பிரச்சனைங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா? எங்கேயாவது ஏதாவது ஒரு வேட்பாளருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணன்னு சொல்லுங்க. இல்ல எங்கேயாவது நீங்க அரசியல் பேசுனீங்களா? போற இடம்லாம் போச்சுன்னா அங்க வலிக்குது எனக்கு, இங்க வலிக்குது எனக்கு, திமுக என்ன அதை பண்ணிடுச்சு இதை பண்ணிடுச்சுன்னு சொல்லி கடைசியில வந்து குழந்தைங்க காலில் விழுந்து நீங்க வந்து இந்த வாக்குகளை வந்து திருடி இருக்கீங்க. வாங்கல, நீங்க பொய்ய பேசி புரட்ட பேசி வந்து திருடி இருக்கீங்க. இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன பிராயசத்தை நீங்க தேட போறீங்க சொல்லுங்க? இல்ல அப்படி ரைட், இதெல்லாம் வந்து நியாய தர்மங்களை பத்தி பேசுறோம். நான் கேட்கறது என்னன்னா அந்த 20% 25% வந்துருச்சு அப்படின்னாலே அடுத்த தேர்தல்கள்ல வேற கட்சிகள் கூட்டணிக்கு சேர ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு பார்ட்டி வந்து பூம் ஆயிரும்ல. இப்போ அவர் நிரூபிக்கப்படாதவருங்கிற ஒரே காரணத்தினாலதான் காங்கிரஸ் அவ்வளவு முயற்சி பண்ணி கடைசியில போகல. பல கட்சிகள் போலான்னு நினைச்சாங்க.
ஆனா ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது. இப்போ டவுட் கிளியர் ஆயிருது இல்ல. திமுகவும் அதிக குறைஞ்சபட்சம் வாங்கும்போது 22% அப்படிதான் வாங்கியிருக்கிறாங்க. ஏடிஎம்கே கூட 23, 25, 27 வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஆனா அடுத்த எலெக்ஷன்ல கூட்டணி வச்சு அவங்க ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க இல்லையா? அப்படி வாய்ப்பு இல்லையான்னு கேக்குறேன். வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா உங்ககிட்ட கருத்தியலே இல்லை. இப்ப வரவங்க நீங்க என்ன கருத்தியலை சொல்லி அவங்கள வந்து கூட்டணி கூப்பிடுங்க சொல்லுங்களேன். மாநில சுயாட்சி தானே உங்களோட இலக்கு. என்ன மாநில சுயாட்சி தானே. மாநில பத்தின அரசியல் உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு சொல்லுங்களேன். இப்ப யாரோ ஒருத்தர் வராருங்க, கூட்டணி கட்சிக்காரே வராரு, ஃபர்ஸ்ட் உங்களை சந்திக்க முடியுமா? புஷியானந்த் தான் வந்து சந்திக்கணும், ஆதவ அர்ஜுனா தான் சந்திக்கணும். எப்படி நீங்க அரசியல் பண்ணுவீன்னு கேட்கிறேன். உங்க அரசியல் நிலைப்பாடு என்ன? இப்ப மத்திய அரசாங்கம் ஒரு திட்டம் எடுத்துட்டு வருது, ஒரு நாசகர திட்டத்தை எடுத்துட்டு வருது. கூட்டணி கட்சி தலைவர்களும் சரி, எல்லா கட்சி தலைவர்களும் ஒரு இடத்துல வந்து குழுமையை வந்து ஆலோசிப்பாங்க. அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும். நீங்க போவீங்களா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு? உங்களுக்கு என்னன்னு தெரியுமா சார்? களமே தெரியாது சார். நான் இப்படி பேசுறதுனால நீங்க வந்து தயவு செஞ்சு தவறாக நினைக்காதீங்க. அரசியல் களம் அவருக்கு வந்து தெரியாது. அவர் வந்தாரு, ஒரு சீனை போட்டாரு, ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணாரு, கலைஞ்சு போயிட்டாரு, அவ்வளவுதான். இதோட இது வந்து கலெக்ட், இதோட இந்த ஆட்டம் வந்து க்ளோஸ். இதோட பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் வருவார், திடீர்னு வருவார். அது வரைக்கும் ஆஸ்திரேலியா போயிடுவாரு, எங்கேயாவது வந்து டூர் போயிடுவாரு. இன்னும் இன்னைக்கு வரையும் திறக்கலங்க பனையூர் அலுவலகம். அப்படியா? நீங்க ஆட்சி அமைக்க போறாருன்னு சொல்றீங்க, பனையூர் அலுவலகம் ஏன் பூட்டு போட்டு கிடக்கு சொல்லுங்களேன். ஏன் பெரம்பூர் அலுவலகமும் திறக்கலையா? பெரம்பூர் அலுவலகம் அன்னைக்கு பூட்டும் சரி, அது இப்ப தற்காலிக அலுவலகம். அது பாத்தீங்கன்னா தேர்தல் அலுவலகம். தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த அலுவலகம் பனையூர் அலுவலகம் முடிதான் கிடக்கு. பனையூர் அலுவலகம் நீங்க வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு கிளம்பி போகும்போது மூணு தான். இன்னைக்கு வரைக்கும் அது திருப்பி பூஜை போடணும், திருப்பி பூஜை போட்டு தான் அந்த ஆபீசர். இந்த லட்சத்துல நீங்க கட்சியை வச்சுக்கிட்டு நான் ஆட்சி அமைச்சர போறேன்னு சொல்றேன். உள்ளபடியே சொல்றேன், நமக்கு வந்து இது ஏன் இதை சொல்றேன்னா, எத்தனையோ கட்சிகள் வந்து இருக்கு, எத்தனையோ பேர் வந்து அரசியல் பண்ணாங்க. விஜய் அரசியல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான அரசியல். இப்ப நீங்க சொன்ன அந்த விஷயத்துக்கு வரோம். நண்பர் ஜேம்ஸ் வசந்தன் வீட்டுல அந்த கார் உடைச்ச இதுவே பாத்தீங்கன்னா சொல்றதுக்கே நமக்கு வந்து அச்சமா இருக்கு. ஒரு வயதான பெண்மணி தான் அந்த செயல்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம வயசு இருக்கு அவங்களுக்கு 59 வயது. அவங்கதான் இந்த வந்து செயல்ல ஈடுபாங்க. அவர் வந்து ஒரு மாண்பு நிறைந்த ஒரு மனிதர். அதனால அவங்க மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கடந்து போறாரு. ஆனா இது வந்து ஆரோக்கியமா நீங்க என்ன சொல்லி தரீங்க, இந்த சமூகத்துக்கு என்ன சொல்லி தரீங்க? அப்போ உங்களை ஃபாலோ பண்றவங்க எப்படி இருக்காங்க பாருங்க, அவங்களை நீங்க எப்படி வளர்த்து எடுக்கிறீங்க? நமக்கு பயமா இருக்கு. மே 4ஆம் தேதி நீங்க வந்து ஆட்சி அமைக்கிறத பத்தி யோசிக்கிறேன். நான் என்ன நடக்க போகுது களத்துலன்னு சொல்லிட்டு உள்ளபடியே நான் பயந்துருக்கேன். இல்லங்க, நம்ம யாருங்க? நம்ம அண்ணன் பசங்க, தம்பி பசங்க, நம்ம சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, நம்மளோட சக தோழன் தான் அவன். அவனுக்கு நீங்க எந்த விதமான அரசியலும் வந்து பண்ணாம இப்ப விஜய தோக்குறாருன்னு வச்சுங்களேன், எத்தனை தற்கொலை நடக்கும் நமக்கு வந்து தெரியல. அந்த பதட்டத்துலாம் இருக்கு. நான் உள்ளபடியே சொல்றேன். எத்தனை பஸ் எரிப்பு நடக்கும் தெரியாது, எத்தனை என்ன நடக்கும் நம்மளால யூகிக்கவும் முடியல. யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு சம்பவம் யோசிச்சு பாருங்களேன். இந்த வயதான பெண்மணிக்கே இவ்வளவு ஒரு ஆக்ரோஷம் இருக்கும் போது இப்போ வயசு பசங்க என்ன ஆகும்? அப்ப விஜய் என்னவா மாத்தி வச்சிருக்காரு களத்தை அப்படின்னு உள்ளபடியே நமக்கு வந்து அச்சத்தை வந்து ஏற்படுது. இதை வந்து உண்மையா சொல்றேன், காவல்துறை வந்து இவங்களை வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணும். யாரெல்லாம் அந்த ஐடி வச்சிருக்காங்க அவங்க வந்து பார்க்கணும். எங்களுக்குலாம் பகிரங்கமான கொலை மிரட்டல் விடுறாங்க. நான் சொல்றேன், இதுக்கெல்லாம் பயப்படால நாங்க கிடையாது வச்சுக்கலாம். ஆனா இது ஆரோக்கியமான அரசியல? இதுதான் நீங்க மாற்றமா? திமுக அண்ணா திமுக வந்து சரியில்லை, நான் தான் மாற்றம்னு சொல்லி இதுதான் மாற்றமா? பொதுவெளியில அவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க. எல்லாரையும் மிரட்டுறாங்க. பத்திரிகைக்காரனை மிரட்டுறான், அரசியல் விமர்சகரை மிரட்டுறான், அரசியல் கட்சி தலைவர்களை வந்து மிரட்டுறாங்க, எல்லாரையும் வந்து மிரட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க. இது வந்து அசாதாரண சூழலை வந்து விஜய் வந்து உருவாக்குகின்றார். விஜய் வந்து எதுக்குமே வந்து கள்ள மௌனம் வந்து சாதிக்கின்றார். இதெல்லாம் வந்து விஜய் வந்து பேசணும், இதெல்லாம் வந்து நீங்க செய்யாதேன்னு சொல்லணும். அதனால விஜய் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, தாவேகா தொண்டர்கள் ஒருத்தவங்க வீட்டுல இருக்காங்க, தயவு செஞ்சு எங்கேயாவது ஒரு மனநல மருத்துவமனைக்கு நீங்க கூப்பிட்டு போங்க. நம்ம பசங்க தான், நம்ம குழந்தைகள் தான், அவங்களை வந்து காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நானே ஒரு கேம்ப் போட போறேன், மனநல மருத்துவர்களை வச்சு நான் ஒரு நிச்சயமாக வந்து ஒரு கேம்ப் போட போறேன். இதை தான் நம்ம வந்து அரசியல் மயப்படுத்துது அவங்கள. அதுக்கப்புறம் வெற்றி தோல்வியை நம்ம வந்து அப்புறம் வந்து செலிப்ரேட் பண்ணலாம். முதல்ல களத்தை வந்து வாங்க, களத்தை வந்து நேர்மையா களமாடுங்க. விஜய் இப்பயாவது வந்து பேசணும், வாய் திறக்கணும், சொல்லணும். எதுவுமே வந்து சொல்லலன்றது உள்ளபடியே நமக்கு வந்து அதிர்ச்சி அளிக்குது. இதுக்கிடையில வேற பாத்தீங்கன்னா ஊருக்கு போறதுக்கு வந்து நிறைய திட்டங்கள் வச்சிருந்தாரு. அதெல்லாம் மீடியால வந்தனால அந்த திட்டங்கள் வந்து இப்ப கேன்சல் ஆயிருக்கு. எந்த ஊருக்கு போறது? ஆஸ்திரேலியா தப்பி ஓட திட்டம் இருந்தது. தப்பி ஓடுறது? ஆமாங்க, தப்பி தாங்க ஓடணும். டூர் போறது என்ன உங்களுக்கு டூர்? நீங்க என்ன அறுத்து கழிச்சுட்டு உங்களுக்கு டூரு? முதல்வர் போறாருங்க டூரு. அவர் உள்ளபடியா வந்து கஷ்டப்பட்டாரு, ஊரா போனாரு, வெயில்ல கஷ்டப்பட்டாரு, தொண்டர்கள் ஒழித்தாரு, அவர் வந்து ஓய்வு எடுக்கிறாரு. நீ ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிட்டு திருப்பி ரெஸ்ட் எடுக்க போவீங்களா? நீங்க மே 4ஆம் தேதி பார்த்தாலே, மே 4ஆம் தேதி நீங்க ஏன் வந்து வெளிநாடு தப்பி திட்டம் போடுறீங்க? பத்திரிகையாளர் பார்த்தாலே உங்களுக்கு படபடப்பாயிடுது. பத்திரிகையாளர் வந்து வாங்க, உங்களுக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. இப்ப நாங்கெல்லாம் சும்மா இருப்போமா? நாங்களும் வந்து கேள்வி வைப்போம். நீங்க சும்மா இருப்பீங்களா? நீங்க கேள்வி வைப்பீங்க. எல்லாரும் கேள்விங்க. அதை எதிர்கொள்ற திம்போ திராணியா விஜய்க்கு இல்லாதுன்னா அது தப்பி ஓடுகின்ற திட்டம் வந்து கடைசி நேரத்துல வந்து தவிடி பொடியாகி இப்ப அதை தள்ளி போட்டிருக்காங்க. சரி, தள்ளி போட்டுக்கிறாங்க. ஒண்ணு ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி வீட்டு வாசல்ல பத்திரிகையாளர்கள் வருவாங்க.
கருத்து கேட்பாங்கல்ல. கருத்து கேட்பாங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க இது வரைக்கும்? கரூர்ல இருந்து ஓடி வந்தீங்க, கருத்து கேட்டாங்களே சார், 30 பேர் செத்து போயிட்டாங்க சார், என்ன சார் பதில் சொல்றீங்க கேட்டாங்க. எது சொல்லி நீங்க ஏதாவது கருத்து சொன்ன, சரி NDTV செட் பண்ணி ஒரு கான்க்ளேவ் நடத்துனாங்க, அதுக்குதான் நீங்க பதில் பேசணும். பேட்டி எடுத்தவரை பேட்டி வந்து போட்டதை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்படிலாம் வச்சுக்கிட்டு ஒரு டம்மி பீஸுங்க. நீங்க வந்து எல்லாரும் பேசுற அளவுக்குலாம் விஜய் எல்லாம் வந்து ஒர்த்தே கிடையாது. நான் சொல்றேன், இப்போ அவரு சொன்னார் இல்லைங்களா, நான் சொல்றேன், அதுக்கெல்லாம் விஜய் வந்து ஒர்த்தே கிடையாது. என்னங்க 23 வருஷம் கூட இருந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, அதனாலதாங்க சொல்றேன், ஒர்த்தே கிடையாதுங்க. நீங்க போடுகின்ற இந்த வாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளபடியே சொல்றேன், இது வந்து செல்லாத ஓட்டு தான். நீங்க விஜய்க்கு போட்ட ஓட்டு எல்லாம் செல்லாத ஓட்டு தான். அவர் ஒன்னும் பர்ஃபார்ம் பண்ண போறதும் கிடையாது, அவர் வேலை செய்ய போறதும் கிடையாது, கட்சியும் வந்து எந்திரிக்க போறது கிடையாது. எதிர்காலம் அவ்வளவுதான், எதிர்காலமே கிடையாதுங்க. அது முடிஞ்சு போச்சுங்க. இது ஏதோ ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மாய பிம்பத்துல வந்து முதல் தலைமுறை வாக்காளர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா விஜய்க்காக முதல் முறை குத்துன்னு குத்தி முடிச்சுட்டாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா ஜாலியா அவ்வளவுதான், படம் ரிலீஸ் ஆயிருக்குது, படம் ரிலீஸ் ஆக போகுது, அவ்வளவுதான். இதை வந்து ஒரு சினிமாவை தான் அவர் பாப்பாரு, அடுத்த படம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாப்பாரு. இதோட 2029 மோடி ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணலன்னா நான் அரசியல் பேசதே விட்டுறேன். உள்ளாட்சி தேர்தல் வரும், அந்த உள்ளாட்சியில வர சொல்லுங்க விஜய் வந்து அப்ப போட சொல்லுங்க கேண்டிடேட்டு. அப்ப வந்து பணம் வாங்காம விஜய் போட்டோம் கேண்டிடேட்டு. அப்போ வந்து எல்லாருக்கும் வந்து பரப்புரை விஜய் பண்ணட்டும். அப்ப நான் சொல்றேன் விஜய் உள்ளபடி அரசு. அவர் அந்த மாதிரி எந்த விதமான ஐடியா கிடையாது. அவர் புஷியானந்துகிட்டையும் ஆதவ அர்ஜுனோட கட்சியை லீஸு கொடுத்து அவர் சொந்த வாழ்க்கை பார்க்க போறாரு. விஜய் மூஞ்சிக்காக மட்டும்தான் இந்த கூட்டம் எல்லாம் வருது. புஷியானந்துக்கும் ஆதவ அர்ஜுனாக்கும் இந்த கூட்டம் வராது. இவங்க வாடகை விட்டு வாடகைக்கு வாங்குற மாதிரி. ஆமா, அவர் வந்து லீஸுக்கு விட்டு கிளம்பிடுவார், அவ்வளவுதான். நீங்க ஓட்டு போட்டீங்க, அதுக்கப்புறம் திருப்பி நீங்க உள்ளாட்சியிலும் போடுங்க விஜய்க்கு ஓட்டு. விஜய் வரமாட்டாரு, நீங்க திருப்பி நாடாளுமன்றத்திலும் போடுங்க. மோடி வந்து திருப்பி வந்து 4வது முறையா வரட்டும். நமக்கு என்ன லாஸ்? ஒரு லாஸும் கிடையாது. கடைசியில பாதிக்கப்படுவது மக்கள் தான். அதை எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளோட கடமையா இருக்கு. மிக முக்கியமான விஷயங்களை தொட்டு பேசியிருக்கிறீங்க. பரிசீலிக்கட்டும் மக்கள். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.